வணக்கம் தோழர். வணக்கம். உலக சூழ்நிலை மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. அமெரிக்கா புதிய டேரிஃபை அறிவித்தது. அதற்கு தொடர்ச்சியாக சீனா அதுக்கு எதிராக 34% அப்படின்னு சொல்லி டேரிஃபை அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வர்த்தக போட்டி, ஒரு வார் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருளாதார யுத்தம். முதல் உலக போர், இரண்டாவது உலக போர், அப்போல்லாம் போர்னு கூட சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் திராவிட கட்சிகள் இது மாதிரி தமிழர் உள்ளவர்கள் தான் போருங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்போ ரெண்டாவது உலக யுத்தம், அதாவது இரண்டாவது உலக போர் அப்படிங்கிறது 1939 44 நடந்தது. பிறகு என்ன பண்ணான்னா 91 வரையிலும் இது ஒரு மாதிரி மௌன போர் நடந்து கொண்டு இருந்தது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்புறம் 91 தடையில்லா வாணிபம் அப்படின்னு சொல்லிட்டு வலுத்தவன் வெற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு ஜங்கில்லா மாதிரி வந்துடுச்சு பொருளாதாரத்தில். ஏன்னா பொருளாதார சிக்கலை, பொருளாதார மந்தத்தை, பொருளாதார சரிவை, வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றை போக்குவதற்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லி ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் ஒழிக்கப்பட்டது. அந்த யூனியன் ஆஃப் சோவியத் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நேட்டோ, சீட்டோ, சென்டோ, வாட்ஸா அப்படியெல்லாம் வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சொல்லும்போது வினா தொடுக்கும்போது டேரிஃப் அப்படின்னு சொன்னீங்க. இந்த டேரிஃப்னா ரொம்ப பேர் தெரியாது பாமர மக்களுக்கு. வரின்னு சொல்லணும். இறக்குமதி ஏற்றுமதி வரியை தான் டேரிஃபுங்கிறது. இது டேரிஃப் வர்சஸ் ப்ரொடெக்ஷன், டேரிஃப் வர்சஸ் ஃப்ரீ ட்ரேடுன்னு ஒரு எக்கனாமிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் உண்டு. ஒரு சாப்டர் நான் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன இந்த மாதிரி டேரிஃப் அப்படின்னு எதுக்கு போடுறதுன்னா, உலகம் சுதந்திரம் அடைஞ்சு பல நாடுகள் வந்துட்ட பிறகு 1940 சுதந்திரம்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த காலகட்டத்தில் தான் இந்தியா சுதந்திரம் வருது, சீனா தனியாக 49 வருது, இஸ்ரேல் வருது, பாகிஸ்தான் வருது, பங்களாதேஷ் வருது. இப்படி உலகத்தில் பல நாடுகள் வந்தது. யுனைடெட் நேஷன்ஸுன்னு வந்தது. 1944 என்ன பண்ணுறான், முத காட்டு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ட்ரேடு இதெல்லாம் சொல்லி அப்போ தான் உலக வர்த்தகத்தை பற்றிங்கும் போது ஒரு 2 நிறுவனத்தை ஏற்படுத்துகிறான். எதற்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, வேர்ல்டு பேங்கு, IMFன்னு நிதி நிறுவனம் ஒன்று, வங்கி நிறுவனம் ஒன்று. இது என்னன்னா, உலக வர்த்தகம் நடக்கும்போது பல நாடுகள் வரும்போது ஏற்றுமதி இறக்குமதி இது நடந்தே ஆகணும். உங்களுக்கு நல்லா நேர்காணலில் பல முறை நம்மளே பேசியிருக்கேன், நான் எடுத்து வச்சுருக்கேன். நோ கண்ட்ரி இஸ் இண்டிபெண்ட், எவ்ரி கண்ட்ரி இஸ் இன்டர் டிபெண்ட். உலகத்தில் இப்போ சிங்கப்பூரில் இப்போ 3 ட்ரில்லியனுக்கு வந்துடுச்சு, மலேசியாலாம் வளர்ந்துடுச்சு, ஜெர்மன் அப்படி இருக்குது, ஜப்பான் வந்திருக்கு. இப்போ முதல்வர் கூட என்ன சொல்லியிருக்காரு, 2030-32 நம்ம 1 ட்ரில்லியன் டாலருக்கு நம்ம வர முடியும் அப்படிங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி மாபெரும் சாதனை. இன்றைக்கி எல்லாருமே பாராட்டுறதுன்னா, இந்தியாவிலே முதன்மையான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னது ஒன்று, திராவிட மாடலுடைய வெற்றி அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி என்ன வந்துடுச்சு அப்படின்னா, 23-24 நம்மளுடைய பொருளாதார ஆண்டு வளர்ச்சி, டொமஸ்டிக் ஸ்டேட்டினுடைய டொமஸ்டிக் உற்பத்தி இங்கே மாநிலத்தில் உள்ள இப்போ 28 மாநிலத்தில் தமிழ்நாடு மாநிலம் 9.69%. இது கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் இருக்கும்போது பாச்சமரம் என்ன இதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு இன்றைக்கி முத்திரை பதிச்சிருக்கு. ரன்னிங் ரேஸில் 100 மீட்டர்ஸ் ஓட்டத்தில் முதன்மையாக வந்திருக்கு அப்படின்ட்டு. வளர்ச்சிருந்தாலும் பகிர்ந்தளிக்கப்படுகிறதுலையும் குஜராத்தை விட இங்கே அதிகமாக இருக்குது. வறுமை கோட்டில் 5.8% அப்படியெல்லாம் இருக்குது. அங்கே 21 இருக்குது. அதனால் பர்காபிட்டா இன்கம்லேயும் பார்த்திங்கன்னா அகில இந்திய ரீதியில் நம்மளது அதிகமாக இருக்குது. நம்ம போன்ற ஒரு நாடு, இந்திய நாடு. இப்போ இந்திய நாட்டை எதில் சொல்லணும்னா 3வது உலக நாடுமா. முதல் உலக நாடுகளில் தொழிலையும் விஞ்ஞானத்துலேயும் அறிவியலையும் மிக உயர்ந்த இடத்துல இருக்குது அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி, இஸ்ரேல். இப்படி இருக்கும்போது நம்ம எதில் இருக்கோம், 3வது உலக நாடுகள், வறிய நாடு எல்லாம் அதில் இருக்கிற தமிழ்நாடு. அப்போ நம்ம மாதிரி இங்கே என்ன 8 கோடி மக்கள் இருக்கோம், தமிழ் பேசணும் 12 கோடி மக்கள் இருக்கோம். அப்போ நம்மளுடைய எதிர்காலமும் இதை தொக்கி நிற்கிது. நம்ம சொல்லலாம், இன்றைக்கி மாஸ்கோவில் கம்யூனிசம் இது பண்ணால் அங்கே சளி பிடிச்சா இங்கே இருமுறான் தும்முறான் அப்படின்ட்டு. அது மாதிரி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா,
2 அன்னைக்கு, ஏப்ரல் 2 அன்னைக்கு ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான்னா உலகமே எதிர்பார்க்குது. அவன் வாயிலிருந்து என்ன வருது, அவன் என்ன ரேட்டு சொல்கிறான்னு. அப்போ நம்மளும் பாதிக்கிறோம். ஏன்னா இந்திய பொருளாதாரத்தில், அந்நிய பொருளாதாரத்தில் நம்ம வந்து தொக்கி இருக்கோம், தொக்கு சதையாக இருக்கோம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேர். இப்படி இது வந்து கண்டினியூ ஆகுமா? இன்றைக்கி உலக சந்தை பொருளாதார சரிவுக்கு அடிப்படை காரணம் இவன் அனௌன்ஸ் பண்ணாலும் அடுத்தது அனௌன்ஸ் பண்ணான் யார்? சீனா. அதனால் அடிபட்டு போச்சு. 10 லட்சம் கோடி டாலர் வந்து என்ன ஆயிடுச்சு? உலக சந்தையிலே வீழ்ச்சி. எலான் மஸ்குக்கு வந்து யூரோப்பில் $1 ட்ரில்லியன் அவுட்டு. அவனுடைய டெஸ்லா காரு 50% விற்கவில்லை. பிஓடி போயிட்டே இருக்கு. எப்படி நம்ம இவ்வளோ தூரம் இடையில வந்து நம்ம வளர்ச்சி வந்திருக்கு, 23 24 வந்திருக்கு, 9.69 வந்திருக்குங்கிற மாதிரி சீனாவுடைய மார்க்கெட்டை அந்தளவுக்கு பாதிக்கலை. நமக்கும் இந்தியாவுக்கு என்ன 1.1 தான் வரும். ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டான்னா, இந்தியா வந்து உலகத்திலே அதிக வரி விதிக்கக்கூடிய நாடு நம்மளுக்கு தான். இதுதான் ஹைலி டேக்ஸ்டு கண்ட்ரி. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட $78 பில்லியன் பொருள் வந்து அங்கே போடுறோம். இப்போ இந்த டேரிஃபில் வந்து அமெரிக்கா போகிற இறக்குமதி வரி தான் நம்ம சொல்கிறோம். இந்திய பொருள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு போடுற டேக்ஸு அது வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 26 விழுக்காடு நம்ம போட்டிருக்கோம். நம்ம எவ்வளவு பொருள் அவனுக்கு ஏற்றுமதி பண்ண $78 பில்லியன் பண்ணுறோம். அவன்கிட்ட நம்ம வாங்குறது எவ்வளவு? $40 பில்லியன். அப்போ ஏற்றுமதி நமக்கு அதிகம், இறக்குமதி குறைவு, நமக்கு வருமானம் அதிகம். அவன் உலகத்திலேயே இறக்குமதி நிறையா செய்கின்ற ஒரு வல்லரசு எதுன்னா அமெரிக்கா. அங்கே மேனுஃபேக்சரிங் இல்லை. இப்போ அதனால் அவன் என்ன பண்ணான்? சைனாக்கிட்ட வாங்கணும். அதில் மேஜராக வந்து என்னென்னா சைனாக்கிட்ட வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல விவசாய பண்டங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து சைனா வாங்குறான். நம்மகிட்ட இருந்து போகிற இறக்குமதி ஆகிற பொருட்கள் அமெரிக்கா இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கெல்லாம் அதிக வரி அப்படிங்கும்போது நமக்கு பாதிப்பு தானே. 26% போட்டிருக்கான். அது வந்து இப்போ என்ன தெரியுமா இன்னொன்று கவனிக்கணும் அப்படின்னா, அவனுடைய பொருள் வந்து வெளிநாட்டுகளுக்கு பண்ணுறது வந்து $3.3 ட்ரில்லியன். அவன் இந்த மாதிரி பொருள் வாங்கி வெளிநாட்டுக்கு பணம் கொடுக்கறது. அவன் இறக்குமதி உலகம் முழுவதும் ஜப்பான்லேருந்து வருது, காரெல்லாம் வருது. அவன் டெஸ்லா உற்பத்தி பண்ணாலும் மற்ற நாடுகள்லேருந்து வந்தது. ஆயில் அவன் வாங்குகிறான், நம்மள்டேருந்தும் போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனோட வர்த்தகம் வந்து 3.3 ட்ரில்லியன். இப்போ என்ன ஆயிடுச்சு? டாக்ஸ் எல்லோரும் போட்டதும், உதாரணமாக கனடா ரொம்ப முக்கியம், மெக்சிகோ முக்கியம். இந்த கனடா 25% போனால் அவனும் 25% போட்டான். இதுதான் ரெசிப்ரோக்கல், பரஸ்பரம். இது என்னென்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவான் நெபுகட்நேசரை பற்றினா, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, சொல்லுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான்? உயிருக்கு உயிர்னு சொல்லி அவன் போட்ட டேக்ஸை மற்றவனும் அவன் தான் சொன்னான். ட்ரம்ப் சொன்னதை மற்ற ஃபாலோ பண்ணிட்டான் கனடா. சைனாவும் அது பண்ணிட்டான். 34 விழுக்காடு சைனீஸ் குட்ஸை அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு போட்டான். அதான் இம்போர்ட் டியூட்டி, அது பொதுவாக டேரிஃபுங்கிறது. அவன் என்ன பண்ணிட்டான்? அமெரிக்காவிலேருந்து அங்கே இறக்குமதி ஆகலை சைனா, அதுக்கு 34 போட்டான். இப்போ தானிக்கு தீனின்னு இப்படி தானிக்கு தீனின்னு போடுகிற அளவிற்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு காலத்தில் அமெரிக்கா என்றால் நாங்கள் வைத்தது தான் சட்டம், நீங்கள் கேட்டுக்கொண்டு அடங்கி நடக்கணுங்கிறதுக்கு இல்லாமல் இப்படி நீ செய்வியா நானும் செய்வேன்னு சொல்லி ஒரு மோதல் போக்கை இவர்கள் கடைபிடிப்பதற்கு எந்த வலு அடிப்படையில் இவர்கள் செய்கிறாங்க? இந்த நம்ம கிராமத்தில் சொல்லுவோம், என்ன பாட்டி மஞ்சள் குளிக்கிறேன்னா பழைய நண்படா பேராண்டிம்பாங்க. இவன் பழைய மாதிரி பெருங்காய டப்பா அமெரிக்கா. இன்றைக்கி வந்து சைனா அனௌன்ஸ் பண்ணதும் பட்டுன்னு அமெரிக்காவில் என்ன ஆகிடுச்சு? $10 ட்ரில்லியன் அவுட்டு. இப்போ நம்ம இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், பேர் சொல்ல விரும்பலை, பெரியாள், அவர் நேற்று பேசிட்டு என்ன சொன்னார்? 2 கோடி ரூபா நஷ்டம். இந்திய சந்தையில் 2 கோடியா? 2 கோடிங்க. அவெல்லாம் பல கோடிக்கு உள்ளவர் அவருக்கு. ஆமாம், சொத்து உள்ளவர். நேற்று சாயந்தரம் வந்து இது வந்து இப்போ எல்லாமே நீங்கள் பல வல்லுநர்கள் பேசும்போது கோயிங் டவுன்வேர்டு. இப்போ என்ன சொல்கிறான்? பேங்க் ஆஃப் பார்க்லேஸு மற்ற பேங்கெல்லாம், அமெரிக்காவில் பேங்கெல்லாம் என்ன சொல்கிறான்? ரிசெஷன் வரும் அப்படின்னு எவ்வளோ தூரம்? 60% மார்க் கொடுக்குறோம். என்ன வரும்னு ஃபோர்காஸ்ட் சொல்கிறதில்ல. இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து
60 விழுக்காடுக்கு இது ரிசெஷன் வேர்ல்டு ஃபுல்லாக வரும். ஆரம்ப காலகட்டத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த்துன்னு யாரை தெரியுமா சொல்லுவான்? அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை சொல்லுவான். இப்போ ஒன்றுமே இல்லை, அவன் டிக்ளேர் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? பர்த் ரைட்டு சிட்டிசன்ஷிப்பு கூடாதுங்கிறான். உடனே 22 மாநிலங்கள் கேஸ் போடுறான். அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணால் மெக்சிகன் மற்ற இவனெல்லாம் பிடிச்சி கிடிச்சு என்ன பண்ணுறான், இதை உடனே ஃப்ளைட்டை விட்டு இறக்குங்கிறான். கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறான். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் உண்டு. இப்போ இதே மீறி ஜுடிஷியரி மீறி அவன் செய்வதற்கு அதிகாரங்கள் உண்டு, டிஸ்கிரிஷனரி பவர் உண்டு. நாமே முதல்ல ஒன்று சொல்லியிருக்கோம், இந்த தேர்தலில் வந்து எப்படின்னா இவன் டிக்ளேர்டு கிரிமினல்னு அமெரிக்கன் பிரசிடெண்ட், அதையும் மீறி அவன் வந்து நின்று ஜெயிக்கிறான். அந்த கிரிமினல் இல்லைன்னு தீர்ப்பு கொடுக்கல, அந்த ஸ்டிக்மாவோட அந்த குற்றச்சாட்டோட நின்று ஜெயிக்கிறான். அப்போ ஜுடிஷியரி பவர்ஃபுல்லாக இருக்குது, செக்ஸ் அண்ட் பேலன்ஸு. இப்போ ஒன்று சொல்கிறேங்க, விஸ்கான்சினில் சுப்ரீம் கோர்ட் இருக்குங்க அந்த மாநிலத்தில். அதில் ஜட்ஜு வந்து எலெக்ட் பண்ணணும். 2 கட்சியும் போட்டி போடுவாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து. ரிப்பப்ளிகன் பார்ட்டியும் டெமோக்ராட்டிக். ரிப்பப்ளிகன் பார்ட்டி இவன் கட்சியை சேர்ந்த ஜட்ஜு தோத்துட்டாரு. ஒரு 10 பாயிண்ட்ஸ். இது யாருங்க சொல்லலை? இப்போ அவனுக்கு செட்பேக்கு, இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, அதனால் அவனுக்கு பாதிக்கலை. ஆனால் அந்த இவன் கட்சி சார்பாக நிறுத்தினது அப்படின்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் அது. இப்போ அவன் நிறுத்தின கேண்டிடேட்டு நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தேர்தலில் தோற்றுவிட்டார். விஸ்கான்சின் மாநிலத்தில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி நீதிபதி தோற்கடிக்கிறார். சைனா எதிர்க்கிற அளவிற்கு அல்லது கனடா எதிர்க்கிற அளவிற்கு அமெரிக்கா பலவீனமாக இருக்கிறது, பழைய வலுவோடு இல்லை ஒன்று. இன்னொன்று, ட்ரம்ப்புமே கூட ஒரு பொம்மை மாதிரியாக மாறிவிட்டார், அவருடைய பேச்சுக்கு பெரிய மரியாதை இல்லை. இல்லை, நான் எதனுடைய இந்த பீடிக்கு முதல்ல போட்ட என்னுடைய தொடர்ச்சி நான் சொல்ல வேணும்னா, இந்த பழைய நண்பட பேராண்டின்னு மஞ்சள் குஞ்சுன்னு சொன்னது பெருங்காய டப்பா இருந்தது அப்படிங்கிறதுனா, வலுவாக அப்படியெல்லாம் இருந்த அமெரிக்காவில் எதை எடுத்துக்கிட்டாலும், கார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க தான், ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டாலும் அவங்க தான். அதனால் ஊர்வன பரப்பன கடல் எல்லாத்துலேயும் அவங்க சக்தி வாங்கின, விஞ்ஞானத்தில் இருந்தது எல்லாமே. ஒரு டிரான்சிஸ்டர்னு அவன் தான் கண்டுபிடிச்சது. அதனால் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் இருந்தது. இப்போ எல்லாமே மற்றவங்கள்ட்ட போயிடுச்சு. இப்போ கார்னால் என்ன ஆகிடுச்சு? ஜப்பான் போயிடுச்சு, ஜெர்மன் போயிடுச்சு, சைனா வந்துடுச்சு. சைனா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 78க்கு பிறகு தான் வளர்ச்சி. நம்மளோட ஒப்பிடும் போது அது பின்தங்கி இருந்தது, மோஸ்ட் பேக்வர்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து என்னென்ன $17 ட்ரில்லியன் ஆண்டுக்கு. நம்ம இன்னும் 4க்கு வரல, 5 எய்ம்னு சொல்கிறோம், நம்ம வர முடியல. இதை என்ன உட்கருத்துன்னா, மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை அமெரிக்காவில் இல்லை. அது என்னட்ட, அது டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், லெதராக இருக்கட்டும், இன்ஜினியரிங் குட்ஸாக இருக்கட்டும், சிப்ஸ் இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மற்ற நாடுகள் சைனா செய்ய ஆரம்பிச்சுட்டான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் கூடுதலான பலவீனமான இடத்துக்கு தான் அமெரிக்கா போயிடுச்சு. இன்னும் மோசமாகும் இல்லை, இன்னும் உலகமே போகிற மாதிரி இருக்கு. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து அவங்க என்னென்னா, அவன் சிஸ்டத்துக்கு நம்ம வேலை செய்தோம். அமெரிக்கன் சிஸ்டம்னா கேப்டன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, ஷிப் ஆஃப் தி கேப்டன் மாதிரி அவன் இருந்து சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருந்தான். அங்கே எது நடக்குதோ, எப்படி அந்த காலத்தில் 91 1991க்கு முன்னாடி கம்யூனிசத்தை கிண்டல் பண்ணுவானோ, அதை டாக்டர் சிவாகோன்னு கூட ஒரு சினிமாலாம் வந்தது. என்னன்னா, ஆப்ரேஷன் செய்கிறதுலேருந்து கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து டிக்டேட் பண்ணுவாங்கன்னு, அடிமை, மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு நையாண்டி நக்கல் பண்ணது பதில் இவனு சுதந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு, அமெரிக்கா என்ன சொன்னானோ அதை கேட்டுக்கிட்டு, ஐரோப்பா என்ன சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டேன். அவனுக்கே வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ திருடன் தான் வீட்டுக்கே வந்தான். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ரிசெஷன் என்ன, டிப்ரெஷன் என்னான்னு சொல்லி நிக்சன் வந்து இவரை கேட்குறாரு, யார், டொனால்டு ரீகனை கேட்குறான். அவனும் புதிய பொருளாதாரத்தில், சந்தை வாணிபத்தில் ரொம்ப பெரிய சாம்பியன். அவன், மார்கரெட் தாச்சரு, ரஷ்யா கோர்பச்சேவ், இதெல்லாம் எல்லாமே இருந்தானு. அவன் என்ன பண்ணான், டிவி டிபேட்டில், நீ எக்கனாமிக்ஸ்னால் ஹாலிவுட்டு டான்ஸ் ஆகிற பால் டான்ஸு ஆள் இல்லையா, எக்கனாமிக்ஸ் நீ தெரிஞ்சிருக்கணும் கேட்டதும், எனக்கு தெரியும் நீ கேள்வி சொல்கிறோம்ட்டான் ரீகன். அவன் ஆக்டர்னால் நம்ம ஆக்டர் மாதிரி கிடையாது, அப்படியே மௌனசாமி மடத்தில் இருக்கிறவன மாதிரி இருக்கிறது கிடையாது. அவன் டக்குன்னு அவன்லாம் படித்தவன், அந்த சிஸ்டத்திலே +2 உள்ளே எக்கனாமிக்ஸு, அந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எல்லாம் படிச்சிடுவான். கேட்டது, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசெஷன் அண்ட் டிப்ரெஷன் கேள்வி கேட்குறான். உடனே என்ன சொல்கிறான், பக்கத்து வீட்டுக்கு திருடன் வந்தால் அது ரிசெஷன், பொருளாதார சரிவு. ஏன் வீட்டுக்கே வந்து கொள்ளையடிச்சிட்டான்னா அது டிப்ரெஷன்.
பொருளாதார மந்தம், பிற மந்தம். 3.3 ட்ரில்லியனுக்கு பண்ணிகிட்டு இருக்கான்ல இவன், வரியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இறக்கமெல்லாம் பண்ணிக்கிட்டு. இவன் பொருள் வந்து உள்நாட்டில் வந்து விற்கிறது வந்து 3.3லேருந்து 3க்கு வந்துருங்கிறான். 3.3 ட்ரில்லியன் வியாபாரம் நடந்துக்கிட்டு அமெரிக்க உள்நாட்டு பொருளாதாரம் வாங்குறது விற்கிற டிமாண்ட் எல்லாம் இருந்தது குறையும். அப்படி குறைஞ்சா என்ன ஆகிடும் அப்படின்னா, உடனே வாங்கும் திறன் மக்கள்கிட்ட இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடுச்சு, விலைவாசி கூடுனாவே வாங்கிறது குறையும். பொதுவாக வந்து லா ஆஃப் டிமாண்டுன்னா என்னன்னா, ஹையர் த ப்ரைஸ் லோயர் த டிமாண்டுமா. விலை ஏறினால் வாங்கும் அளவு குறையும், விலை குறைந்தால் வாங்கும் அளவு அதிகமாகும். இது வந்து சிம்பிள் பொருளாதார ஒரு கோட்பாடு. இப்போ இது என்னாயிடுச்சு, இந்த டாரிஃபுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, இது தாங்க முதுகெலும்பு இப்போ நடந்தது. ட்ரம்ப் வந்துட்டா இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருந்த அல்லது நம்பிக்கொண்டிருந்த அமெரிக்கர்களுக்கு ட்ரம்பின் செயல்பாடு என்னவாக தோன்றுகிறது? நீங்கள் நல்லா பார்க்கலாம், உலகத்தில் கோமாளிகள் இவங்கெல்லாம். முதல் கோமாளி நம்ம மோடி. 2016 பண இழப்பு மதிப்பீடு செய்து அது குட்டிச்சோராக போச்சு. அதுலேருந்து இன்னும் நம்ம மீள முடியல. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்து, காங்கிரஸ் சொன்னால் அவர் பாய்ச்ச நம்ம விளக்கம் சொல்லிட்டார். நான் சொன்னது வேறு. இந்த கத்தி வந்து பழத்தை கட் பண்ணுறதுக்கு கொடுத்தேன், நீ உடம்புல கீறிக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், மற்றவனை கீறினாங்கிறதுக்கு அவர் சொல்லிட்டார். 2 டபுள் எட்ஜட் வெப்பன், அது நல்லது செய்யலாம். அதனால் இங்கே வந்து படு மோசமானது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ரகுராமராஜை எதிர்த்தார், அதை விட்டு போனார். இதே போல் தான் ட்ரம்ப்பு. அங்கே உலகத்தில் நிறையா நோபல் பரிசு வாங்கினவங்க 2 இடத்துல இருக்காங்க, குவிஞ்சிருக்கான். எங்கே இருக்கான்? எம்ஐடிலையும் ஹார்வர்ட்லேயும் இருக்கான். அதை வச்சு தான் உலகத்தில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம்னு சொல்கிறேன். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. மக்களுக்கு வந்து இப்போ 4 வருஷம் தான் இந்த பயலுக்கு. இவன் வந்து எப்போ ஒளிவான்னு இருக்கிறானு ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் கூட இருந்த இலான் மஸ்கே கீழே போயிட்டுருக்கான், நாளுக்கு நாள் போயிட்டுருக்கான். பில்டு யுவர் ட்ரீம் வேர்ல்டு அப்படின்ட்டு. பிஓஐடியில் வந்து என்ன ஆயிடுச்சு, 5 மினிட்ஸில் அந்த பேட்டரி தாங்கினா அது பயங்கர டிமாண்டு, ஹைலி சக்ஸஸ்ஃபுல். அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், நீங்கள் அதை புதிய பொருளாதாரம்னு சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு இருந்தானுவல்ல யாரும், இவெல்லாம் வளர்ந்த பிறகு அவன் டாரி போடுறான். இதில் என்ன தெரிஞ்சிங்கன்னா, அமெரிக்க பொருளாதாரம் தான் வலுவாக இருக்கும்போது ஃப்ரீ ட்ரேடு, தலையிடா வாணிபம், யார் வேணாலும் வரலாம் போகலான்னு சொல்லிவிட்டு ஜபர்தஸ்த் பண்ணுவேன். அவனையே தன்னை காப்பாற்றிக்குவதற்கு போட்ட வரி தான் இறக்குமதி வரி. அதனுடைய விளைவு என்னென்னா, அமெரிக்காவை காப்பாற்றாது. இது வந்து என்னன்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமாக எல்லோரும் உட்காந்து கூடி யாருக்கு வந்து கூட குறைச்சவன்னு பேசி தீர்க்கணும். அப்படி செய்யலைன்னா பொருளாதாரம் பயங்கர பள்ளத்தை நோக்கி போய் மக்கள் வந்து சொல்ல முடியாத துன்பத்துக்கு, வறுமை வேலையின்மை திட்டத்துக்கு போவாங்க. ரொம்ப நன்றி தோழர். சனாதன சக்திகள் இந்தியா முழுக்க கட்டமைக்க நினைக்கும் மத வெறுப்பு அரசியலை தரவுகளோடு தகர்க்கும் நூல் சமத்துவ சமூக நீதி சிந்தனைகள். ஆசிரியர் பேராசிரியர் வே. சிவப்பிரகாசம். விலை ரூபாய் 160 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.